வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாமாங்க? அப்பா கடைக்கு போயிடக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக மயில் அங்கேருந்து பொறுப்பிட்டு அம்மா வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க அம்மா கடங்காரங்க கிட்ட ரொம்ப கேவலப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாசத்துல கண்டிப்பா உங்க பணத்தை கொடுத்துட்றேன்னு கெஞ்சி பிடிச்சி அவங்கள அனுப்பிட்டு பாக்கியம் உள்ளர வந்து உட்கார, மயிலும் உள்ளர வந்து உட்காந்து அம்மாவுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்குறாங்க. அதை வாங்கி குடிச்சிட்டு ரொம்ப தயக்கத்தோட பார்த்து, என்ன காலையிலேயே வந்திருக்கிற அப்படின்னு கேட்க, ஏம்மா என் கல்யாணத்துக்கு வாங்கின கடனை நீ இன்னும் அடைக்கவே இல்லையா அப்படின்னு மயிலு கேட்க, எங்கடி வருமானம்னு ஒன்று இருந்தால் தானே அதெல்லாம் அடைக்க முடியும், நமக்கு தான் அதெல்லாம் இல்லையே, இல்லாத குலதெய்வத்துக்கு பொங்கல் சுடர் படிப்புன்னு மேலே மேலே கடனை தான் வாங்கி வச்சிருக்கோமே தவிர எந்த கடனையும் அடைக்கலையேடி அப்படின்னு பாக்கியம் ரொம்பவே வருத்தத்தோடு சொல்ல, வீட்டுக்கு முன்னாடி நின்று அப்படி கத்துறாங்களேம்மா அப்படின்னு மயிலு கேட்க, காசு கொடுத்தவங்க கத்த தானே செய்வாங்க மயிலு, நமக்கு திருப்பி கொடுக்க வக்கு இல்லைன்னா அவ சொல்றதெல்லாம் கேட்டுதானே ஆகணும், இவளாவது பரவாயில்ல, நாலாவது தெருவுல கல்பனா இருக்கால அப்படின்னு பெருமூச்சு விட்டு கண் கலங்கி அவ முந்தா நாள் வந்து சாபம் விட்டுட்டு போறா அப்படின்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க பாக்கியம். அம்மா அப்படின்னு மயில அவங்க அம்மா கையை ஆதரவா பிடிக்க அவங்க அம்மா வேற வழி இல்லாம கண்ணை துடைக்கிறாங்க. வீட்டு ஆம்பளைங்க உருப்படி இல்லாத குடும்பம் இப்படிதான் சீரழியும், யாருமே நிம்மதியா இருக்க முடியாது. கொஞ்சமாவது ஆம்பளைங்க நல்லா சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணுன்ற பொறுப்பு இருக்கணும், இல்லைன்னா அந்த மாதிரி ஜென்மங்கள் கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற்றுக்காம இருக்கணும். மயிலு எனக்கு யாரையும் ஏமாத்தணும், வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்காம இருக்கணுங்கிற எண்ணம்லாம் இல்லடி, இதை பாருடி, இந்த மஞ்சக்கயிறு எப்படி கருத்து கிடக்குன்னு, புது மஞ்சக்கயிறு வாங்க கூட என்கிட்ட பணம் இல்ல, மளிகை சாமா காய்கறி வாங்க கூட பணம் இல்ல, கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு கூட பணம் இல்ல, இந்த லட்சணத்துல லட்சக்கணக்கில் வாங்கி வச்சிருக்க கடனை எப்படிடி அடைக்கிறது, ஏதோ ரேஷன் கடை இருக்க போய் ஒரு நேரம் கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறோம், இல்ல நான் பட்னி கிடந்துதான் சாகணும், கடன் தொல்லை தாங்க முடியாம எங்கேயாவது ஓடி போயிடலாம், இல்ல நான் செத்து தொலைஞ்சிடலான்னு கூட எனக்கு தோணுதுடி அப்படின்னு அவங்க அம்மா அழுதுகிட்டே சொல்ல, அம்மா என்னம்மாங்கிறாங்க மயிலு. நல்ல வேலை மயிலு, உன் மாமனார் உங்க அப்பாவுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தாரு அப்படின்னு பாக்கியம் சொல்ல, ஐயையோ அந்த விஷயத்துக்கே அம்மா ஆப்படிக்கிறாங்களேன்னு மயில திகைச்சு போய் பாக்குறாங்க. இங்க பாரு, இதே ஆர்வத்தோட உங்க அப்பா தினமும் வேலைக்கு போயிட்டாருன்னு வச்சுக்க, இந்த கடன் எல்லாம் உன் அம்மா அடைச்சிட வேண்டி மயிலு அப்படின்னு அவங்க சந்தோஷமா சொல்ல, மயில திகைச்சு போய் பாக்குறாங்க. அப்பா வேலைக்கு போயிட்டாரு அம்மான்னு மயிலு தயங்கிட்டே கேட்க, காலையிலேயே போயிட்டாருடி மயிலு அப்படின்னு பாக்கியம் சந்தோஷமா சொல்ல, மயிலுக்கு அவ்வளவுதான் ஆட்டங்கான ஆரம்பிச்சிடுது. ஓ அப்படின்னு அடுத்து என்ன செய்யறதுன்னு மயிலு திகைச்சு போயிருக்கு. நேத்தே உன் மாமனார் கடைக்கு உங்க அப்பாவை நீ வேலைக்கு போக வேணான்னு தான் சொன்ன, வேற வழி தெரியல மயிலு, ஊருக்காரங்க கிட்ட அவமானப்பட்டு வாழறதை விட சம்மந்தி கிட்ட வேலை பார்க்கறது மேலு தானே அப்படின்னு அவங்க அம்மா மயிலுக்கிட்டேயே கேட்க, பாவம் மயிலு, நான் போய் காப்பி எடுத்துட்டு வரவா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, ஆஹா வேணாமா அப்படின்னு மயில தலையாட்ட, பால் இல்ல கடுங்காப்பி தான் இருக்கு, போட்டு எடுத்துட்டு வருவான்னு ஆர்வமா கேக்குறாங்க அவங்க அம்மா. இல்லம்மா எனக்கு வேண்டாங்கிறாங்க மயிலு. பரவாயில்ல இரு இரு போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அவங்க அம்மா எழுந்திருச்சு போக, வீடு இந்த நிலைமையில இருக்கும்போது நான் எப்படி அப்பாவை வேலைக்கு போக வேண்டான்னு சொல்லுவேன் அப்படின்னு மயிலு இருதலை கொல்லியா தவிக்கிறாங்க. கதிரி டிராவல்ஸ் ஆஃபீஸில் உட்காந்துருக்காரு. ஃபோனில் யாருக்கிட்டயோ, ஆமாண்ணே அனுப்பிட்டேன், இன்னும் 2 நிமிஷத்தில் டிரைவர் லொக்கேஷனுக்கு வந்துருவாரு. அட என்னண்ணே நீங்கள் பாண்டியன் டிராவல்ஸில் புக் பண்ணிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணலாமா? அண்ணே ஒரு செகண்ட் கால் வருது, ஒரு நிமிஷம் அப்படிங்கிற கதிர். ஹலோ சொல்லுங்க. நல்லா ஞாபகம் இருக்குங்க மேடம், 2 காரு சாயந்தரம் 4 மணிக்கு வந்துடும் பிள்ளையார்பட்டிக்கு. ஓகேங்க மேடம். ஓகேங்க மேடம், கண்டிப்பாக டயத்துக்கு வந்துடும், கரெக்டாக வந்துடும். பாண்டியன் டிராவல்ஸ்ல புக் பண்ணிட்டு நீங்க ஃபீல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாரு கதிர். அப்போ ராஜு கதவை திறந்துகிட்டு உள்ளர வர்றாங்க. மறுபடியும் யாருக்கோ கால் பண்ணி, அண்ணே கஸ்டமர் போன் பண்ணிக்கிட்டே இருக்காரு, நீங்க போயிட்டீங்களா இல்லையா? சரி ஓகேண்ணே நான் வச்சிடுறேன், போயிடுங்க, பார்த்து போயிடுங்க அப்படின்னு போனை வைக்கிறாரு. ராஜி கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு சேர்ல உட்கார்றவங்க ரொம்ப பிஸியா இருக்க போலன்னு கேக்குறாங்க. இன்னைக்கு முகூர்த்த நாள் இல்ல, அதான் கொஞ்சம் பிஸிங்கிறாரு கதிர். ஓ சாப்பிட வருவேன்னு நினைச்சேங்கிறாங்க ராஜி. நேரம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு மறுபடியும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. ராஜி அவங்க ஹேண்ட்பேக்கை வச்சுட்டு எழுந்து வந்து வான்னு கூப்பிட, வா என்ன இதுன்னு கேக்குறாரு. டிஃபன் எடுத்துட்டு வந்திருக்கேன் வீட்டுல இருந்து அப்படின்னு ராஜி சொல்ல, நான் வெளியிலேயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு கதிர் சொல்ல, எதுக்கு உடம்ப கெடுத்துக்கிறதுக்கா அப்படின்னு ராஜி கேட்க, சிரிக்கிற கதிர், சரி கொஞ்சம் லேட்டானாலும் வீட்டுல வந்து சாப்பிட்டுக்கிறேங்கிறாரு. அது வரைக்கும் பசியோடைய வேலை பார்க்க போற, வா எழுந்து வா அப்படின்னு ராஜி கூப்பிட, அவர் வேலை மும்மரத்துல உச்சி கொட்ட வான்னு கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாங்க ராஜி.
கதிரை கூட்டிட்டு வந்து சோஃபால உட்கார வச்சுட்டு அவங்க டிஃபன் பாக்ஸை வெளியே எடுத்துட்டு இருக்க அவங்களையே பார்த்துட்டு இருக்க கதிர், நான் பசியா இருப்பேன்னு நீ வெயில்ல வந்தியாக்கும் அப்படின்னு கேட்க, அம்புட்டு வெயில்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ராஜு சொல்ல, ஏய் நடந்தெல்லாம் வரலன்னு கேட்குறாரு கதிர். ஆஹா நடந்தெல்லாம் வரல, ஆட்டோல தான் வந்தேங்கிறாங்க ராஜி. சரின்னு தலையாட்டுற கதிர் ராஜு ஓப்பன் பண்ணி வச்ச டிஃபன் பாக்ஸை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. கதிர் அவசரமா சாப்பிட அதை சிரிப்போட பாக்குற ராஜி, ஆமா அந்த பாண்டிச்சேரி கஸ்டமர் அட்வான்ஸ் போட்டாங்களான்னு கேக்குறாங்க. ஆமா, ஆனா நான் என்ட்ரி பண்ண மறந்துட்டேன் அப்படின்னு கதிர் எழுந்திருக்க போக, டேய் இரு நீ இரு சாப்பிடு, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு ராஜி எழுந்து போய் சிஸ்டம் முன்னாடி உட்காடுறாங்க. அவங்க சீரியஸாக வேலை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்க கதிர் சாப்பிட்றத நிறுத்திட்டு ராஜியவே பார்த்துட்டு இருக்காரு. அவர் கண்கள்ல உருவாகிற கனிவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காதலா மாறுது. என்ட்ரி போட்டாச்சுன்னு ராஜி சொல்ல, அப்பதான் சுயநினைவுக்கு வந்து மறுபடியும் அடுத்த வாய் இட்லியை வாயில வைக்கிறாரு. எழுந்து வர்ற ராஜி சாமி கிட்ட பார்த்துட்டு, ஏய் சாமிக்கு விளக்கேத்தல பூ வைக்கல அப்படின்னு கேட்க, வந்ததுல இருந்து பிஸியா வேலை பார்த்துட்டு இருந்தனா அதான் மறந்துட்டேன்னு லைட்டா அசடு வழியிறாரு கதிர். எம்பிட்டு வேலை இருந்தாலும் சாமிக்கு விளக்கேத்த மறக்கவே கூடாது அப்படின்னு ராஜி சொல்ல, கதிர் ஓகேன்ற மாதிரி தலையாட்டுறாரு. விளக்கேத்தி சாமி கும்பிட்டாதான் டிராவல்ஸ்க்கு ஐஸ்வர்யம் வரும் அப்படின்னு ராஜி சொல்ல, ஐஸ்வர்யாவா அப்படின்னு பயங்கரமா கண்ணை விரிக்கிற கதிர், அது யாரு உனக்கு தெரிஞ்ச பொண்ணா அப்படின்னு ஆர்வமா கேட்க, இங்க ராஜி டென்ஷன் ஏறிட்டு இருக்காங்க. நல்லா இருப்பாங்களா அப்படின்னு அவரு பயங்கர ஆர்வத்தோட கேட்க, ராஜு பயங்கர கோவத்தோட வந்து பக்கத்து சேர்ல உட்காந்து, அது ஐஸ்வர்யா இல்ல ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கில்ல. ஓ சரி 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 அப்படின்னு கதிர் கையை இழுத்துக்க, சாப்பிடு ஒழுங்கா, ஐஸ்வர்யாவா ஐஸ்வர்யா அப்படின்னு ராஜு முறைக்க, போனிடெயில இருந்து ஃப்ரீ ஹேருக்கு வந்துட்ட ராஜி தலையை ஒரு திருப்பிக்கிறாங்க. கதிர் ரசனையோட சிரிச்சிட்டு இருக்க, என்ன பார்வை சாப்பிடு அப்படின்னு மிரட்ட, வாயால இட்லியையும் கண்ணால ராஜியையும் சாப்பிட்டுட்டு இருக்காரு கதிர். கதிர் வேலையை பார்த்துட்டு இருக்க ராஜு ஒரு டம்ளர்ல டீ ஊத்தி எடுத்துட்டு வர்றாங்க. இந்தான்னு நீட்ட, ஏய் என்னை இப்படி எல்லாம் கவனிக்காத, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்கிறாரு. வாங்கி முதல்ல குடி, இந்தா அப்படின்னு ராஜு நீட்ட தேங்க்ஸ்னு வாங்கிக்கிறாரு. ராஜி ஷாலை குறுக்கில இழுத்து கட்டிட்டு போய் சீமார் எடுத்துட்டு வர, ஏய் இரு அப்படின்னு எழுந்து வர்ற கதிர், என்ன பண்ற நீன்னு கேக்குறாரு. பெருக்க போறேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணா விடு, நானே பெருக்கிறேங்கிறாரு அவரு. ராஜி டக்குன்னு விளக்குமாறு அடுத்த பக்கத்துக்கு மாத்திக்கிட்டு, நீ போய் முதல்ல காஃபிய குடி அப்படின்னு சொல்ல, காஃபி ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ எல்லாம் ஒன்னும் பெருக்க வேணாம் கூடன்னு விளக்குமாறு கைய நீட்டுறாரு. அவரோட கைய பிடிச்சி ஒதுக்கி விட்டுட்டு, தேவையே இல்ல அப்படின்னு ராஜி சொல்ல, ஏய் குடு ராஜின்னு மறுபடியும் விளக்குமாறு புடுங்க வர்றாரு. சொன்னா கேளு, நான் பெருக்கிக்கிறேன், நீ பேசாம இருக்கியாங்கிறாங்க ராஜி. அப்ப ராஜியோட மொபைல் ரிங்காக போய் சோஃபால இருக்க மொபைல் எடுத்துட்டு வந்துட்டு பார்த்துட்டு, ஏதோ புது நம்பர் தான், கஸ்டமர் நினைக்கிறேன் பேசு அப்படின்னு ராஜி மொபைல கொடுன்னு வாங்கிக்கிறாரு கதிர். ஹலோ சொல்லுங்க சார், பாண்டியன் டிராவல்ஸ் தான் அப்படிங்கிற கதிர் மறுபடியும் போய் இடத்துல உட்கார்ந்துடுறாரு. சொல்லுங்க சார், என்னைக்கு வேணும் அப்படின்னு அவரு பேச ஆரம்பிக்க ராஜி அந்த ரூமை பெருக்க ஆரம்பிக்கிறாங்க. கதிர் போன்ல பேசிட்டு இருந்தாலும் ராஜு வேலை செய்யறத பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அவரு ராஜியவே பார்த்துக்கிட்டீங்க போன்ல பேசிட்டு இருக்க, என்னன்னு கேட்கிற ராஜி, இவர் ஒண்ணு இல்லைன்னு தலையாட்ட, வேலையை பாரு அப்படின்னு மிரட்டிட்டு அவங்க பெருக்குறாங்க. ஆனா கதிர் மனசே இல்லாம ராஜியவே பார்த்துக்கிட்டு இருக்காரு. மறுபடியும் கதிர் பார்க்க ராஜி சிரிக்க, கதிரும் சிரிச்சுட்டே வேலை பார்க்கறாரு. ராஜி அந்த சாமி இருக்க எடுத்து துடைக்கிறதுக்காக ஒரு துணியோட வர கதிர் பதறி போய் எழுந்து, ஏய் என்னது அப்படின்னு கைய பிடிக்கிறாரு. ஒன்னும் இல்ல, நீ போய் உட்காந்து வேலையை பாரு, நான் பாக்குறேன் அப்படின்னு ராஜி சாமி இதெல்லாம் துடைக்கிறாங்க. அதுக்குள்ள அடுத்த போனும் வந்துட, ஓகே அப்படின்னு வேற வழி இல்லாம கதிர் போனை பேசிட்டு வேலையை பாக்குறாரு. சார் ரொம்ப தேங்க்ஸுங்க சார், மறக்காம ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூ எல்லாம் கொடுத்துருங்க சார், தெரிஞ்சவங்க யாராவது வண்டி கேட்டா ரெஃபர் பண்ணுங்க சார். ஓகேங்க சார், தேங்க்யூ சார் அப்படின்னு கதிர் போனை வைக்க, கதிர் சாமி கும்பிடலாமான்னு கேக்குறாங்க ராஜி. கும்பிடலாமே அப்படின்னு கதிர் எழுந்து வந்து நிற்க, நாளையில இருந்து பூ வைக்கிறவங்ககிட்ட சொல்லி ஒரு முழம் பூ கொடுக்க சொல்லு அப்படின்னு ராஜி சொல்ல, கதிர் ரொம்பவே பவ்யமா சரிங்க மேடம், சொல்லிடுறேங்க மேடம்னு சிரிச்சுட்டே சொல்ல, ராஜியும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு விளக்கேத்துறாங்க. ராஜி கண்ணு மூடி கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்க, கதிர் சிரிப்போட சாமியவே பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன அப்படிங்கிற மாதிரி ராஜி பார்க்க, அப்படின்னு பட்டுன்னு கண்ணை மூடிக்கிறாரு. ராஜி கதிரைய பார்த்துட்டு இருக்க, அவரு நைஸா ஒரு கண்ணை திறந்து பார்க்க ராஜி சிரிக்கிறாங்க. அடுத்து கதிரும் சிரிச்சுட்டே சாமியை கும்பிடுறாங்க. அப்படியே ராஜி விபூதி எடுத்து நீட்ட ஒரு விரல்ல தொட்டு நெத்தில வச்சுக்கிறாரு. அவரோட பார்வை மொத்தமும் ராஜி மேலேயே இருக்க, ராஜியும் அப்பப்ப பாத்துக்கிட்டே இருக்காங்க. பேக்ரவுண்ட்ல ஒரு அழகான மியூசிக் ஓடிட்டு இருக்கு. மீனாவோட அப்பா குன்றக்குடி ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்க, மீனாவும் அவங்க கொல்லைக்கும் வெளியே வர்றாங்க. மீனா உங்க அப்பா வந்திருக்காருன்னு அவங்க சொல்ல,
சரிக்கா, அப்ப நீங்க போங்க, நான் வர்றேன் அப்படிங்கிற மீனா அவங்க அப்பா கிட்ட வர்றாங்க. மீனா அப்படின்னு அவரு கூப்பிட, என்னப்பா ஆச்சரியமா இருக்கு, ஆபீஸ் வரையில வந்திருக்கீங்கங்கிறாங்க மீனா. ஏமா, உன் ஆபீஸ்க்கெல்லாம் வரக்கூடாதா? இந்த பக்கமா ஒரு வேலையா வந்தேன், அதான் உன்னையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு அவரு சொல்ல, உள்ளர வாங்கப்பாங்கிறாங்க மீனா. இல்லம்மா, இங்கேயே இருக்கலாமா அப்படின்னு அவரு சொல்ல, அப்ப நம்ம கேண்டீன் போலாமான்னு கேக்குறாங்க மீனா. அங்கெல்லாம் வேணாமா, சும்மாதாம்மா வந்தேன், இங்கேயே நின்று பேசலாமா அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, அப்போ நீங்க சும்மா வரல, என்னமோ பேசுறதுக்கு வந்திருக்கீங்க அதானேன்னு கேக்குறாங்க மீனா. அவங்க அப்பா ஒரு சிரிப்பு சிரிக்க, என்ன விஷயம் பான்னு கேக்குறாங்க மீனா. அம்மாடி, உனக்கு வேலை எப்படி போகுதுன்னு கேட்க, நல்லா போகுது, ஆனா ரொம்ப பிஸியா போகுதுப்பா அப்படின்னு மீனா சொல்ல, அந்த பழைய மேலதிகாரி தான் இருக்காரா இல்ல மாறிட்டாங்களா அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, அவர் தான்ப்பா, அவரே தான் இருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல, சரி சரின்னு தயங்குறவரு, அம்மாடி உனக்கு குவார்டர்ஸ் அலாட் ஆயிருக்காமல்ல அப்படின்னு சொல்ல, ஆமா, அது உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க மீனா. நான் ஒரு கவர்மெண்ட் ஆபீசரு, எனக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு அவரு சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாங்க மீனா. அது சரி, குவார்டர்ஸ் வேணான்னு சொல்லலான்னு இருக்கியாமே அப்படின்னு அடுத்த லீடு அவரே கொடுத்துட, நீங்களும் கவர்மெண்ட் வேலை தான் பாக்குறீங்க, அதனால எனக்கு குவார்டர்ஸ் கொடுக்கற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனா அதை நான் வேணான்னு நினைக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மீனா கேட்க, ஐயோ நாமளே மாட்டிக்கிட்டோமான்ற மாதிரி பாக்குறாரு அவரு. உங்க மாப்பிள்ளை எதுவும் ஃபோன் பண்ணாரா அப்படின்னு மீனா கேட்க, அது அப்படின்னு அவர் தயங்கிட்டு இருக்க, சொல்லுங்கப்பா பண்ணாங்களா அப்படின்னு மீனா கேட்க, அது மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்திருந்தாருமா அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, ஓ வீடு வரைக்கும் வந்தாங்களா, இது எப்போன்னு கேக்குறாங்க மீனா. இன்னைக்கு காலம்பரதாமா வந்தாரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, மீனா கொஞ்சம் யோசிச்சுட்டு, வந்து என்ன சொன்னாருன்னு கேக்குறாங்க. நீ குவார்டர்ஸ வேணான்னு சொல்ல போறதா சொன்னாரு. ஏன் மீனா, நான் புரியாம தான் கேக்குறேன், எதுக்கு வேணாங்கிற, மாப்பிள்ளைய தனியா போகணும்னு ஆசைப்படும் போது உனக்கு என்ன வந்துச்சு, போக வேண்டியது தானே அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, தனியா போக ஆசைப்படுறதா அவர் சொன்னாரா அப்படின்னு மீனா கேட்க, பின்ன அப்புறம் என்ன நானாவா சொல்றேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, மீனா கொஞ்சம் கோவத்தோட யோசிக்கிறாங்க. ஏமா, நான் கேட்டதுக்கு பதிலே இன்னும் வரல, தனியா போறதுனால உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேங்கிறாரு அவரு. ஏன்பா, நான் இப்ப இருக்கிற இடத்துலயே நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல, இல்லம்மா, தனியா போனதான் சந்தோஷமா இருக்க முடியும்னு மாப்பிள்ளை நினைக்கிறாரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, அப்ப அவரை போக சொல்லுங்க அப்படின்னு மீனா கொஞ்சம் கூட யோசிக்காம பட்டுன்னு அடிச்சிடுறாங்க. அவங்க அப்பா திகைச்சு போனாலும் சமாளிச்சுக்கிட்டு, ஏமா உனக்கு எதுக்குமா இந்த வரட்டு பிடிவாதம் அப்படின்னு கேட்க, மீனாவுக்கு சலிப்பா இருக்கு. இது வரட்டு பிடிவாதம்லாம் இல்லப்பா, நான் என் புகுந்த வீட்டுல நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன், அப்புறம் எதுக்கு நான் தனியா போகணும் அப்படின்னு மீனா கேட்க, மீனா உனக்கு ஒரு விஷயம் புரியல, ஒரு வீட்டுக்குள்ள எத்தனை குடும்பம் வசன்னு ஜனங்களா இருக்காங்க, அவங்களுக்கு இடையிலேயே நீயும் இருந்து ஏன் கஷ்டப்படணும்னு கேக்குறேன். உனக்கும் மாப்பிள்ளைக்கும் அரசாங்கம் ஒரு இடத்த கொடுக்கறப்ப அதுல நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம்ல அப்படின்னு அவங்க அப்பா கொஞ்சம் எரிச்சலா சொல்றாரு. நான் தான் இருக்கிற இடத்துலயே நிம்மதியா இருக்கேன்னு சொல்றேன்லப்பா, அங்க எனக்கு எந்த குறையும் இல்ல, அப்புறம் எதுக்கு நான் புதுசா இன்னொரு இடத்துல போய் நிம்மதியை தேடி அலைஞ்சிட்டு இருக்கணும் அப்படின்னு மீனா கேட்க, அம்மாடி உனக்கு விஷயம் புரியல அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, எனக்கு நல்லா புரியுதுப்பா, உங்களுக்கும் அவங்களுக்கும் தான் எதுவுமே புரியல அப்படின்னு மீனா பல்ல கடிச்சிட்டு சொல்ல, அம்மாடி உன் மாமனார் வீட்டுல சண்டையை போட்டுக்கிட்டு மாப்பிள்ளையோட அண்ணன் தம்பிங்க கிட்ட பிரச்சனையை பண்ணிக்கிட்டு நீ தனியா வான்னு நான் சொல்ல வரல, மாப்பிள்ளைய அவங்க வீட்டுல நானே பக்குவமா பேசிக்கிறேன், சுமூகமா அங்கிருந்து கிளம்புறதுக்கு என்ன வேணுமோ அதுக்கு நான் பொறுப்புங்கிறாரு. அப்படி ஒண்ணு வெளியூர்ல போய் தங்குற மாதிரி எதுவும் இல்லையே, 2 கிலோமீட்டர்ல சொந்த ஊர்ல அந்தாண்ட இருக்க போறீங்க, தோணுச்சுன்னா அவங்க வந்து பார்க்க போறாங்க, தேவைன்னா நீங்க போய் பார்க்க போறீங்க, சனி ஞாயிறுல போய் பார்க்க போறீங்க, இருக்க போறீங்க அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க. அப்பா போதும்பா, இனிமே இந்த விஷயமா நாம பேச வேண்டாங்கிறாங்க மீனா. ஏம்மா ஏன் பேசக்கூடாது அப்படின்னு அவரு கேட்க, பேசினா அப்புறம் நமக்குள்ள தேவை இல்லாம சண்டை வரும்பா, வேண்டாம் இதோட விட்டுறலாம் அப்படின்னு மீனா அழுத்தி சொல்ல, அம்மா நான் கொஞ்சம் சொல்றத கேளுங்கிறாரு அவங்க அப்பா. அப்பா இந்த குவார்டர்ஸ், தனி குடித்தனம் இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், என் வீட்டு ஆளுங்களை வாரம் பூரா பாக்கணுமா இல்ல வார கடைசியில பாக்கணுமான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன்ப்பா, நீங்க இத பத்தி எதுவும் பேசாதீங்க, நீங்க கிளம்புங்க அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறாங்க மீனா. அம்மாடி அப்படின்னு அவரு கூப்பிட, அப்பா நீங்க கிளம்புங்கப்பா அப்படின்னு மீனா சொல்ல, நான் வர்றேன்னு கிளம்பிடுறாரு அவரு. மீனா கோவமும் எரிச்சலுமா அங்க நிக்கிறாங்க. அவங்க போன் எடுத்து செந்திலுக்கு கால் பண்ண, அவர் மொபைல் ரிங் ஆகுது. வண்டி ஓட்டிட்டு இருக்கவரு வண்டியை நிறுத்திட்டு மொபைல் எடுத்து பார்த்துட்டு ஜாலியா காதுல வைக்கிறாரு. சொல்லு மீனா
அப்படின்னு அவரு கேட்க, ஏங்க உங்களுக்கு மண்டையில ஏதாவது இருக்கா இல்லையா? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எங்க அப்பா கிட்ட போய் கண்ணை கசக்கிட்டு நின்னு இருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஏய் மீனா, அது அது அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு இருக்க. இப்பதான் எங்க அப்பா உங்களுக்காக வந்து வக்காலத்து வாங்கிட்டு போறாரு. ஏங்க ஒரு விஷயம் நான் வேண்டான்னு சொல்றேன், விட மாட்டீங்களா அப்படின்னு சலிப்பா கேக்குறாங்க மீனா. ஏய் அப்படி இல்ல மீனா, அது அப்படின்னு செந்தில் சொல்ல, சரி அடுத்தது யார்கிட்ட போய் பேசலான்னு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, ஏய் இப்ப எதுக்கு இப்படி கடுப்படிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு செந்திலும் கொஞ்சம் எகிர, எனக்கு அம்புட்டு ஆத்திரம் வருது. இங்க பாருங்க, குவார்டர்ஸ் விஷயத்துல என்ன பண்ணணுங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன். இனிமே உங்க வாயில இருந்து குவார்டர்ஸ்ங்கிற ஒரு வார்த்தை வரட்டும், அம்புட்டு தான் சொல்லிட்டேன் அப்படின்னு பயங்கரமா மிரட்டிட்டு மீனா போனை வைக்க, ஏய் ஏய் மீனா மீனா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே அங்கேயே நிற்கிறாரு செந்தில். அரசி காலேஜ் பேக்கோட வந்துட்டு இருக்க. அந்த ரோட்ல குமரவேல் வண்டியை நிறுத்தி அது மேல சாஞ்சு உட்காந்து வாட்சை பார்த்துக்கிட்டே இருக்காரு. தனியா வர்ற அரசி அவரை பார்த்துட்டு அப்படியே நின்னுடுறாங்க. அதை பாக்குற குமரவேல் அப்படியே எழுந்து பரிதாபமா பார்த்துட்டு இருக்காரு. அரசி டக்குன்னு கோவமாயி விடுவிடன்னு நடக்க ஆரம்பிக்க, அரசி அரசி நில்லு அப்படின்னு முன்னாடி போய் அணை கட்டின மாதிரி நிக்கிறாரு குமரவேல். இங்க பாரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அரசி அப்படின்னு குமரவேல் சொல்ல, எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு துளி கூட விருப்பம் கிடையாது. இதை நான் பல தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன், புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. இல்ல எப்படி சொன்னா புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு அரசி கோவமா கேட்க, இதோ பாரு, என்கிட்ட கோவப்படுறதுக்கோ இல்ல வெறுக்கிறதுக்கோ எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு அரசி. அதே நேரம் அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க பயங்கரமா பைக்கை முறுக்கிற சத்தம் கேக்குது. திரும்பி பார்க்க கதிர் பயங்கர கோவத்தோட வண்டியில நிக்கிறாரு. பயங்கர கோவத்தோட வண்டியை அப்படியே நடு ரோட்ல நிறுத்திட்டு இறங்கி வர்ற கதிர் கொத்தா குமரவேல் சட்டையை பிடிக்கிறாரு. அண்ணே அண்ணே இருண்ணே அப்படின்னு அரசி கத்திட்டு இருக்க. டேய் என்னடா என்னடா என் தங்கச்சிட்ட பேசுன அப்படின்னு கதிர் கத்த. அண்ணே வேண்டாண்ணே அப்படின்னு அரசி கத்துறாங்க. கதிர் ஒன்னும் இல்ல, நான் கொஞ்சம் சொல்றதை கேளுங்கிறாரு குமரவேல். டேய் என்னடா, என் அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரும் உன்னை மன்னிச்சு விட்டுருக்கலாம், ஆனா நான் உன்னை மன்னிக்கலடா. எனக்கு உன் மேல இருந்த கோவம் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு குமரவேல் சட்டைய கொத்தா இழுத்துட்டு இருக்க. அண்ணே சொன்னா கேளுனே அண்ணே அப்படின்னு அரசி கதிரை கூப்பிட்டு இருக்காங்க. அப்படியே ரத்தம் கொதிக்குதுடா, எனக்கு கைய காலெல்லாம் உடைச்சு போட்டுருவேன். எதுக்குடா பேசுற, நீ எதுக்குடா பேசிட்டு இருக்க அவகிட்ட அப்படின்னு கதிர் கத்திக்கிட்டு இருக்கா. அண்ணே அண்ணே திரும்பண்ணே, சொன்னா கேளுண்ணே, விடுண்ணே அண்ணே அண்ணே சொல்றேன் இல்ல வேணான்னு அப்படின்னு அரசி சொல்லிட்டு இருக்க. இல்ல இவனெல்லாம் அடிச்சாதான் திருந்துவான் அப்படின்னு கதிர் கத்த. நான் சொல்றத கொஞ்சம் கேளு கதிர் அப்படின்னு குமரவேல் சொல்லிட்டு இருக்க. அண்ணே வேணாண்ணே வாண்ணே அப்படின்னு அரசி இழுக்க. டேய் சொல்ல சொல்ல கேட்காம உங்ககிட்ட வம்பிழுக்கிறானா இவன், சொல்லு அரசி, இவனை சாகடிச்சிடுறேன் அப்படின்னு கதிர் பயங்கரமா கத்த. அண்ணே வம்பெல்லாம் ஒன்னும் இழுக்கலண்ணே, நீ டென்ஷன் ஆகாத அப்படின்னு அரசி சொல்ல. ஓ அப்ப நடு ரோட்ல நின்னு என்ன பேச்சு இவனுக்கு உங்ககிட்ட? டேய் என்னடா பேச்சு உங்ககிட்ட அப்படின்னு கதிர் கத்த. அண்ணே அவங்க பேசதானே வந்தாக, நீ சண்டையெல்லாம் போட வேணாம் விடுன்னு அப்படின்னு அரசி சொல்ல. பேசுவானா இவன் அப்படின்னு பலார்னு ஒரு அறை விட்டுட்டு மறுபடியும் சட்டையை பிடிக்கிறாரு கதிர். டேய் பேசுவியாடா அவகிட்ட, பேசுவியா அவகிட்ட அப்படின்னு கத்த. அண்ணே அண்ணே விடுன்னு அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துக்கிறாங்க அரசி. பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு கதிர் கத்த. விடுன்னு, எனக்கும் உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்ல, வீணா எங்க அண்ணன் கையால அடிபட்டு சாகாதீங்க, கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு அரசி சொல்ல. டேய் அதான் கேட்டது இல்ல, அப்புறம் என்ன கிளம்பி போடா அப்படின்னு கதிர் பயங்கரமா கத்த. குமரவேல அரசியை பாக்குறாரு. போன்னு சொல்றாங்கல்ல அப்படின்னு அரசியும் கத்த. இவெல்லாம் வாயால சொன்னா கேட்க மாட்டான், இவனெல்லாம் 4 அடி அடிச்சாதான் அப்படின்னுட்டு கைய ஓங்கி சப்புன்னு ஒண்ணு வச்சுட்டு மறுபடியும் சட்டையை பிடிக்கிறாரு கதிர். என்னடா என்ன முறைக்கிற முறைக்கிற அப்படின்னு கதிர் கத்திட்டு இருக்க. அண்ணே வேணாண்ணே வேணாம் அப்படின்னு கதிரோட கையை இழுத்துக்கிறாங்க அரசி. போடான்னு கதிர் கத்த. போன்னு சொல்றாங்கல்ல போ அப்படின்னு அரசியவே பார்த்துட்டு இருக்க குமரவேலை பார்த்து கத்துறாங்க அவங்க. அவரும் ஒன்னும் பேசாம வண்டி கிட்ட நேரா போய் வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. என்ன அரசி அப்படின்னு கதிர் கேட்க. அண்ணே ஒன்னும் இல்லன்னு அப்படின்னு அரசி சொல்லிட்டு இருக்க. அவங்க 2 பேரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு வண்டியை எடுத்துட்டு கிளம்புறாரு குமரவேல். ஏய் நீ ஏன் தனியா வர்ற, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கன்னு கேக்குறாரு கதிர். அண்ணே அந்த தெரு முனையிலேயே அவங்க வீட்டுக்கு திரும்பிட்டாங்கன்றாங்க அரசி. அது தெரிஞ்சுதான் அந்த பொறுக்கி உங்ககிட்ட வந்து பேசினானா அப்படின்னு கதிர் கேட்க. அரசி அமைதியா இருக்காங்க. ஓ இங்க பாரு, நாளையில இருந்து நானே கொண்டு வந்து விடுறேன், திரும்ப கூட்டிட்டு போறேன் என்ன அப்படின்னு கதிர் சொல்ல. அண்ணே அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, நானே போயிட்டு வந்துருவேங்கிறாங்க அரசி. அவன் அடங்க மாட்டான்ப்பா, விடாம பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான், வேற எங்கேயாவது உன்னை பார்த்து பேசினானா சொல்லுங்கிறாரு கதிர். அன்னைக்கு நீ என்னைய காலேஜில் கொண்டு வந்து விட்டல்ல, அன்னைக்கு என் காலேஜுக்கு மட்டும் வந்தாங்கிறாங்க அரசி. அதையே நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, சொல்லி இருக்கணும்ல. வந்து என்ன பண்ணா? பிரச்சனை எதுவும் பண்ணானா
அப்படின்னு கதிர் கேட்க, அப்படிலாம் எதுவும் பண்ணலன்னு அப்படின்னு அரசி சொல்ல, அப்புறம்ங்கிறாரு கதிர், ஏதோ ஒரு கட்டத்துல அவன் பண்ணினது தப்புன்னு அவனே உணர்ந்துட்டான் போல இருக்குன்னு அப்படின்னு அரசி சொல்ல, யாரு இவன் அப்போ உணர்றதா? எல்லாம் நடிப்பு அரசிங்கிறாரு கதிர். அவன் சொல்றத வச்சு நான் சொல்றேன்னு, அவன் பண்ண தப்ப உணர்ந்துட்டான்னு அவனுக்கு கில்ட்டியா இருக்கு, அதனாலதான் தேடி தேடி வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அரசி சொல்ல, ஓ அப்ப நீ அதை ஏத்துக்கிட்டியான்னு கேக்குறாரு கதிர். இல்லன்னு, துரோகம் பண்ணவன் திரும்ப திரும்ப வந்து மன்னிப்பு கேக்குறதும் நல்லா தானே இருக்கு அப்படின்னு அரசி சின்ன சிரிப்போடு சொல்ல, கதிர் முறைச்சிட்டு இருக்காரு. அண்ணே என்னன்னு இப்படி பாக்குற அப்படின்னு அரசி கேட்க, ஒன்னும் இல்லமாங்கிறாரு கதிர். இல்ல உனக்கு என்னமோ கேட்கணும்னு தோணுது, கேளுனேங்கிறாங்க அரசி. இல்ல நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனா கொஞ்சம் பயமா இருக்கு. மறுபடியும் மறுபடியும் வந்து பேசுறான்னு, நீ அவன் கூட பேசலாம் மாட்டல்ல, அவனை மன்னிச்சிடலாம் மாட்டல்ல அப்படின்னு கதிர் கேட்க, அண்ணே நான் உன்னோட தங்கச்சின்னு அப்படின்னு அரசி சொல்ல, அதுதான்மா எனக்கு இன்னும் பயமா இருக்குங்கிறாரு கதிர். எனக்கும் அப்படிதான், அடுத்தவங்க மேலெல்லாம் கோபம் ரொம்ப நேரம் நீடிக்காது, பாவம் பார்த்து எப்படியாவது பேசிடுவேன். அதே மாதிரி நீயும் இவன் கூட பேசிட கூடாது அரசி, அவன் ரொம்ப மோசமானவன், கேவலமானவன், லவ்ன்ற பேர்ல உன்னை ஏமாத்தி இருக்கான், என் கண்ணு முன்னாடியே உன்னை அடிச்சு திட்டி கொடுமைப்படுத்தி இருக்கான் அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க, உன் கோபம் குறையணும்னா நான் ஒன்னு சொல்லட்டுமான்னு கேக்குறாங்க அரசி. என்ன அப்படின்னு கதிர் கேட்க, உங்க கண்ணு முன்னாடி தானே அவன் என்ன கொடுமைப்படுத்தி இருக்கான், கொடுமை பண்ணான்னு கூட சொல்ல முடியாது, கொடுமை பண்றதுக்கு ட்ரை பண்ணி இருக்கான், ஆனா வீட்டுக்குள்ள நான் ஒன்னும் சும்மா எல்லாம் இல்லன்னு, நான் தான் அவனை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஜாலியா அரசி சொல்ல, கதிர் சந்தேகமா பாக்குறாரு. என்ன நம்ப மாட்டியா? ஆமான்னு, அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொல்லிட்டு நான் தான் அவனை ஃபுல் ரிவெஞ்ச் எடுத்துக்கிட்டே இருந்தேன், நான் அவனை நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அரசி சொல்ல, நம்ப முடியாம பார்த்துட்டு இருக்காரு கதிர். அதுக்காக அவன் பண்ணினதுக்கு இது சரியா போச்சுன்னா நான் சொல்ல மாட்டேன், அவன் பண்ணினது பெரிய தப்பு தான், அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன்னு, எப்பவும் அவன்கிட்ட பேசவோ இல்ல பழகவோ நான் மாட்டவே மாட்டேன்னு அப்படின்னு அரசி சொல்ல, அரசி உன் நல்லதுக்காக தான் நான் சொல்றேங்கிறாரு கதிர். அண்ணே எனக்கு எல்லாம் தெரியும்னே, நம்ம வீடு அவமானப்படுற மாதிரியோ நான் வருத்தப்படுற மாதிரியோ இனி ஒரு தடவை கூட நான் நடந்துக்க மாட்டேன், நீ இப்ப வீட்டுக்கு தானே போற அப்படின்னு அரசி கேட்க, வீட்டுக்கு தான் போறேங்கிறாரு கதிர். என்ன வீட்டுல இறக்கி விட்டுடுறியா அப்படின்னு அரசி கேட்க, வா அப்படின்னு தங்கச்சியோட கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாரு கதிர். பாண்டியனோட கடையில பாண்டியன் பழனி 2 பேரும் மும்மரமா வேலை பார்த்துட்டு இருக்க, மயிலோட அப்பா ஒரு லேடி கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப கூட மாலா இல்லைங்கிறது என்னால நம்ப முடியல அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, அப்படியான்னு கேக்குறாங்க அந்த லேடி. ஆமா அச்சு அசல் அப்படியே இருக்கு அப்படின்னு அவரு அந்த லேடி கிட்ட கடலை போட்டுட்டு இருக்க, அக்கா இந்தாங்க நீங்க கேட்ட எல்லா பொருளும் இந்த பெட்டியில இருக்கு அப்படின்னு பழனி சொல்ல, டேய் அந்த உளுந்து பாரு அந்த ரேக்ல இருக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, எடுத்துக்கிறேன் மச்சான், நான் பாத்துக்கிறேன் மச்சாங்கிறாரு பழனி. அந்த கஸ்டமரும் பொருள் வாங்கிட்டு வெளியில போயிடுறாங்க. இன்னும் மாணிக்கம் அந்த லேடி கிட்ட கடலை போட்டுக்கிட்டே இருக்காரு. சரவணன் வெளியே இருந்து வர்றாரு. சீக்கிரம் பேக் பண்ணுடா கொடுத்து விடணுங்கிறாரு பாண்டியன். பாத்துடுறேன் மச்சான் அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க, படி ஏறி உள்ளர வர்றாரு சரவணன். சரவணனை பார்த்துட்டு, வாங்க மாப்பிள்ள, சாப்பிட்டு வர லேட் ஆயிடுச்சான்னு தோல்ல கைய வைக்கிறாரு மயிலோட அப்பா. சரவணன் தோல்ல இருந்து கையை எடுத்து விட்டுட்டு முறைச்சிட்டு இருக்க, அண்ணே சரவணன் பேங்க்கு போயிட்டு வர்றாப்ல அப்படின்னு சொல்ல, ஓ பணம் போடவா இல்ல எடுக்கவா மாப்பிள்ள அப்படின்னு கேட்க, சரவணன் படு எரிச்சலா பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாணிக்கம் அந்த லேடி கிட்ட திரும்பி, இவர் தான் என் மாப்பிள்ள, கையில இவருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோன்னு சொல்ல அந்த லேடி ஓ அப்படிங்கிறாங்க. பழனி ஒரு மாதிரியா அவரை பார்க்க சரவணன் செம்மையா முறைச்சிட்டு இருக்காரு. டேய் லிஸ்ட்ல இருக்க மத்ததெல்லாம் சொல்லிடா எடுத்து வைக்கிறேன்னு பாண்டியன் ரேக்ல இருந்து பொருள் எடுக்க போறாரு. அப்பா நீங்க என்னப்பா நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, டேய் வேலை செய்ய வேற ஆள் இல்லையடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்பா அதுக்கு தானேப்பா மயிலோட அப்பாவை போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்க, பாண்டியன் அவரு ஒரு பார்வை பார்த்துட்டு, டேய் அவர் பாவம்டா, அவருக்கு ஒரு வேலையும் தெரியலடா, அதுவும் இல்லாம எந்த பொருள் எங்க இருக்குன்னு அவருக்கு தெரியல அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அதுக்காக நீங்க வேலை பார்ப்பீங்களா? அப்பா உட்காருங்கப்பா முதல்ல உட்காருங்கப்பான்னு சரவணன் சொல்ல, டே இல்லடா நேரம் ஆச்சுடா, வெளியில ஒரு வேலை இருக்குடா, நான் போனது வந்துடுறேன், நீ கடையை பாத்துக்க, அப்புறம் அந்த லிஸ்ட்ல இருக்க பொருள் எல்லாம் பேக் பண்ணிருங்க, எடுத்து வைடா பழனி அப்படின்னு பாண்டியன் வெளியே வர அந்த லேடி கிட்ட கடலை போட்டுட்டு இருந்த மாணிக்கம் பட்டுன்னு திரும்பி, சம்மந்தி எங்க போறீங்க சம்மந்தின்னு கேக்குறாரு. அது ஒருத்தரை பார்க்க வேண்டி இருக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, நானும் உங்க கூட வர்றேன் சம்மந்தி அப்படின்னு மயிலோட அப்பா சொல்ல, ஐயே அதெல்லாம் வேண்டாம், நீங்க கடையிலேயே இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன்
அப்படின்னு பாண்டியன் நடக்க ஆரம்பிக்க சம்மந்தி அப்படின்னு கூப்பிட்டுட்டு மறுபடியும் அந்த லேடி பக்கம் திரும்புறாரு மாணிக்கம். உங்க ஃபேமிலியை பத்தி விசாரிக்கவே இல்லையே, உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கன்னு கேக்குறாரு அவரு. குழந்தைங்களா? 2 அப்படிங்கிறாங்க அந்த லேடி. ஓ, பையனா பொண்ணான்னு கேட்க 2மே பொண்ணுங்க தானே அந்த லேடி சொல்றாங்க. அப்ப நம்ம வீடு மாதிரி தான், எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க தான் அவரு சிரிப்போட சொல்லிட்டு இருக்க. பாண்டியன் கடுப்போட பாத்துட்டு இருக்காரு. மாப்பிள அப்படின்னு பழனி கூப்பிட சரவணன் திரும்புறாரு. அமைதியாரு அமைதியாருன்னு கண்ணை காட்டுறாரு. சரி, பசங்க என்ன படிக்கிறாங்க அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்க. பேசட்டும் விடுங்கிறாரு பழனி. சரவணன் படு எரிச்சல்ல பாத்துட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்த மாணிக்கம் கையை திருப்பி பார்த்துட்டு, ஏன்பா கஸ்டமரை எவ்வளோ நேரம்ப்பா நிற்க வைப்பீங்க, எவ்வளோ லேட் ஆகுது பாரு, தெரிஞ்ச கஸ்டமர் அப்படிங்கிறாரு. அண்ணே யாருன்னு நீங்க பேசிட்டு இருக்கீங்களே அந்த கஸ்டமரா அப்படின்னு பழனி கேட்க, ஆமா அவங்களது தாங்கிறாரு மாணிக்கம். அவங்களது ரெடி ஆகி 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுதுன்னு அப்படின்னு பழனி சொல்ல, ஓ ரெடி ஆயிடுச்சான்னு கேக்குறாரு. இந்தாங்க அப்படின்னு பழனி ஒரு பைய எடுத்து கொடுக்க, கொடுப்பா. ஆமா எவ்வளவு ஆச்சுன்னு கேக்குறாரு மாணிக்கம். 460 ரூபா வாங்கிக்கிடுங்க அப்படின்னு பழனி சொல்ல, 460? தெரிஞ்சவங்க 10 ரூபா டிஸ்கவுண்ட், 450 ரூபா கொடுமா, இந்தாமா அப்படி அப்படின்னு அவரு பையன் நீட்ட சரவணன் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. பட்டன் வெளியே வர போக பழனி கையை பிடிக்க, என்னமாமா இது அப்படின்னு சரவணன் வெடுக்குன்னு கேட்டுட்டு இருக்க. பணத்தை வாங்கிக்கிட்டு வந்து கல்லாவை திறக்கிறாரு மாணிக்கம். கல்லாவை திறந்து மீதி பணத்தை எடுத்து கொடுத்துட்டு, இந்தாங்கன்னு நீட்ட அவங்க வரேன் அப்படின்றாங்க. அடிக்கடி வாங்க, எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, சரி நான் உங்க பேக் எடுத்துட்டு கிளம்புறாங்க. மாணிக்கம் அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துட்டு, அப்பா வேர்க்குதுப்பா, கொழுமை தாங்க முடியல, மாப்பிள்ள உங்க அப்பா கிட்ட சொல்லி ஒரு ஏசியை போட்டு விடுங்க, அப்பா ஒரே தாகமா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரு ஃப்ரிட்ஜ் பக்கம் போக, மாமா அந்த ஆள் ஓவரா பண்றாரு அப்படின்னு சரவணன் சொல்ல, அப்பாடா சில்லுன்னு இருக்குன்னு ஒரு ஜூஸ் பாட்டில் எடுத்துட்டு வர்றாரு மாணிக்கம். அவரே அதை உடைச்சி அப்பான்னு ஒரு முடை குடிக்கிறாரு. பழனியும் சரவணனும் ஒருத்தர் பார்த்துக்க சில்லுன்னு குடிச்சிட்டு நிம்மதியா அப்பாடாங்கிறவரு. காலையில இருந்து சாயந்தரம் வரல ஆளுங்க வந்துகிட்டே இருப்பாங்களா அப்படின்னு கேட்க, ஆமாண்ணே வருவாங்க, மளிகை கடையில வந்துதானே ஆகணுங்கிறாரு பழனி. அதுவும் சரிதான், நிறைய பேர் வர்றதால ஊர் விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப ஜாலியாவும் இருக்கு அப்படின்னு அவரு ஜில்லுன்னு ஜூஸை குடிச்சிட்டு இருக்க. சரவணன் செம்மையா சூடாயிட்டு இருக்காரு. ஆமா நீங்களும் ஆளுக்கு ஒரு ஜூஸ் எடுத்து குடிக்க வேண்டியது தானே அப்படின்னு பல்லு மொத்தத்தையும் காட்டிட்டு மாணிக்கம் கேட்க, ஐயோன்னு நிமிந்து பாக்குறாரு பழனி. கடையில சேல்ஸுக்கு வைக்கிற பொருள் எல்லாம் நாங்க சாப்பிடுறது கிடையாது அப்படின்னு சரவணன் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் அவருக்கு உரைக்க போகுதா என்ன? நம்ம கடையில நாமளே ஸ்ட்ரிக்டா இருக்கலாமா மாப்பிள்ள? என்ன மாப்பிள்ள நீங்க அப்படின்னு கெக்க பிக்கன்னு சிரிச்சிட்டு ஜூஸ் குடிக்கிறாரு. ஆமா அந்த பொருளெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு சரவணன் அந்த பக்கம் வந்து ஒரு பாஸ்கெட் எடுக்க, அப்பா நின்னு காலெல்லாம் வலிக்குது, கொஞ்சம் உட்காருவோம் அப்படின்னு ஜூஸ் பாட்டில டேபிள் மேல வச்சுட்டு பாண்டியனோட இடத்துல உட்கார்றாரு மாணிக்கம். அந்த மூட்டையை நகர்த்தி வச்சுட்டு திரும்புற சரவணன் அவர் உட்கார்றத பார்த்தோன்னே அப்படியே அதிர்ந்து போறாரு. பழனியை பார்த்துட்டு அதிர்ந்து போக அங்க இருக்க ஒரு பிளாஸ்டிக் விசிறி எடுத்து விசிறிக்கிட்டு இன்னொரு கையால ஜூஸை குடிச்சிட்டு இருக்காரு மாணிக்கம். பல்ல இறுக்கி கடிச்சு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு, இங்க பாருங்கன்னு சரவணன் கூப்பிட திரும்புறாரு. அது எங்க அப்பாவோட இடம் அப்படின்னு சரவணன் சொல்ல, தெரியுமே மாப்பிள்ள அவர் உட்கார்ந்துதான் நான் பாத்திருக்கேனே அப்படின்னு கூலா சொல்லிட்டு விசிறிட்டு இருக்காரு மாணிக்கம். இங்க பாருங்க அந்த சேர்ல நாங்க யாரும் உட்கார்றது இல்ல, அப்படியே உட்கார்றதா இருந்தாலும் யோசிச்சுதான் உட்காருவோம் அப்படின்னு சரவணன் சொல்ல, நல்லா பின்னாடி சாஞ்சிக்கிட்டு, நல்ல வசதியா தானே இருக்கு மாப்பிள்ள, உட்கார வேண்டியது தானே, உட்கார்றதுக்கு நல்லா இருக்குங்கிறாரு மாணிக்கம். அது வசதிக்காக ஒண்ணும் இல்லைன்னு, மரியாதைக்காக நாங்க யாரும் சீக்கிரம் அதுல உட்கார்ந்துட மாட்டோங்கிறாரு பழனி. அப்படியா அப்படின்னு அவரு கேட்க, அப்படிங்கிறாரு பழனி. சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் ஜாலியா விசிறிட்டு உட்கார்ந்துருக்க, டேய் மாப்பிள்ள அப்படின்னு பழனி கூப்பிடுறாரு. சரவணனை பார்க்க, அட வாடா அப்படின்னு பழனி கூப்பிட சரவணன் பக்கத்துல வர்றாரு. அவருக்கு எதுவுமே தெரியலடா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எள்ளு கேட்டவங்க கிட்ட கொள்ளு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு, கடல் என்ன வேணும்னு கேட்டவங்களுக்கு விளக்கெண்ணெய் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாருடா, ஒரு மாதிரி வெகுளியா இருக்கிறாருடா அப்படின்னு பழனி சொல்ல, சரவணன் அங்க பார்க்க அவரு ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சுக்கிட்டு விசிறிக்கிட்டு நல்லா சாஞ்சு காலை நீட்டி உட்கார்ந்துருக்காரு. அவரு எதுவும் சொல்ல வேணாம், விடுடா இன்னும் கொஞ்ச நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்னு பழனி சொல்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு சொல்றியே மாமா, வெகுளி மாதிரியா தெரியுது அப்படின்னு சரவணன் எரிச்சலா கேட்க, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? சரிடா நான் டீ குடிக்க போறேன் வரியான்னு கேக்குறாரு பழனி. சரவணனுக்கு அங்க இருக்க பயங்கர எரிச்சலா தான் இருக்கு. ஆனாலும் இவரை தனியா விட்டுட்டு எப்படி போக முடியும்னு கேக்குறாரு. ஆமா அதுவும் சரிதான், நான் வந்ததை நீ போய் குடிச்சிட்டு வா. சரி வந்துடுறேன்னு வெளியில போறாரு பழனி. ஏன்பா தம்பி நீ எங்க போற அப்படின்னு மாணிக்கம் கேட்க, ஒரு பெருமூச்சு விட்டுட்டு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன்னுங்கிறாரு பழனி. ஒரு முகத்தை அப்படின்னு வச்சுக்க, ஏன்னுங்கிறாரு பழனி.
ஏன்பா என்னையெல்லாம் கூப்பிட மாட்டியா அப்படின்னு கேட்க சரவணனை ஒரு பார்வை பார்க்குற பழனி, என்ன இப்போதானே கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு வச்சிங்கன்னு பழனி சொல்றாரு, அதனால தான் கூப்பிடல வந்துடுறேன் அப்படின்னு அவர் திரும்ப, அது வேற டீ நான் எப்போ வேணும்னாலும் குடிப்பேன் அப்படின்னு மாணிக்கம் சொல்ல பழனிக்கே திடுக்குன்னு இருக்குது. சரவணன் எரிச்சலோட முகத்தை திருப்பிக்க, சரி வாங்க போயிட்டு வந்துடலாங்கிறாரு. இல்ல தம்பி நான் வரல, மாப்பிள்ளைக்கு நான் இங்கே ஒத்தாசையா இருக்கேன் அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, ஐயோ பரிதாபண்டாங்கிற மாதிரி சரவணனை பாக்குறாரு பழனி. நீ என்ன பண்ற, நீ வரும்போது எனக்கு சூடா டீ வாங்கிட்டு வா, ஸ்ட்ராங்கா சக்கரை தூக்கலா போட்டு வாங்கிட்டு வா, டீ டேஸ்டா இருக்கணும் அப்படின்னு மாணிக்கம் சொல்ல, சரின்னு தலையாட்டுறாரு பழனி. ஒரு அடுத்த இட்டு எடுத்து வைக்க, தம்பி தம்பி தம்பின்னு கூப்பிட, என்னங்கன்னு கேக்குறாரு பழனி. அப்படியே வரும்போது சூடா 2 மசால் வடை, வடை ஆடுறதுக்குள்ள நீங்க வந்தாகணும் சரியா அப்படின்னு விசிறிக்கிட்டே போங்கன்னு சொல்ல, அதிர்ந்து போற பழனி சரின்னு மெதுவா தலையாட்டுறாரு அனிச்சை செயலா. ஐயோ என்ன பண்ண போறோம்னு தெரியலையே அப்படின்னு சரவணனை ஒரு பார்வை பார்த்துட்டு பழனி கிளம்புறாரு. இன்னும் எத்தனை நாளைக்கு இவரை சமாளிக்கணும்னு தெரியலையே, இப்பவே கண்ணை கட்டுதேன்னு பழனி போயிடுறாரு. ஏன் மாப்பிள்ள கடையில ஒரு நாளைக்கு எம்பிட்டு வியாபாரம் ஆகும் அப்படின்னு சரவணனை கேட்க, அவரு ஒரு பார்வை அழுத்தமா பார்த்துட்டு அதெல்லாம் அப்பாவுக்கு தான் தெரியுங்கிறாரு. ஏன் மாப்பிள்ள உங்க கடை தானே, நீங்க அதை என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? ஐயோ ஐயோ அப்படிங்கிற மாணிக்கம் விசிறிக்கிட்டு குனிஞ்சு பாக்குறாரு. மாப்பிள்ள இன்னும் என் மேல நீங்க கோவமா தான் இருக்கீங்களா? மயிலோட படிப்பு விஷயத்துல நாங்க ஏதோ தப்பா சொல்லி இருக்கலாம், ஆனா நாங்க பொய் சொல்லணும்லாம் நினைக்கல மாப்பிள்ள. அது என்னன்னா அப்படின்னு சரவணனோட பொறுமையை ரொம்பவே சோதிக்கிறாரு மாணிக்கம். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களாங்கிறாரு சரவணன். குழந்தை விஷயத்துல கூட நாங்க அப்படின்னு மாணிக்க ஆரம்பிக்க, கொஞ்சம் சும்மா இருங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சரவணன் கொஞ்சம் சத்தமா சொல்ல அவர் வாயை மூடிக்கிறாரு. அப்போ ஒரு லேடி வர்றாங்க. தம்பி 2 கிலோ இட்லி அரிசி, 1 கிலோ ரவை, 1/2 கிலோ பாசி பருப்பு அப்படின்னு சொல்ல பைய கொடுங்கன்னு வாங்கிட்டு உள்ளர வர்றாரு சரவணன். சட்டையோட மேல் பட்டனை கழட்டி விட்டுட்டு ஹாயா உட்காந்து விசிறிட்டு இருக்க மாணிக்கத்தை அந்த லேடி பாக்குறாங்க. இவரும் அந்த லேடியை தலையில இருந்து கால் வரலும் பார்த்துட்டு, என்னம்மா என்னை யாருன்னு தெரியலையா அப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்க, இல்லையேங்கிறாங்க இந்த லேடி. நான் தான் மாணிக்கம், இந்த கடை ஓனர் பாண்டியன் இருக்கார்ல அப்படின்னு அவரு சொல்ல, ஆமா அப்படிங்கிறாங்க இந்த லேடி. அவரோட சம்பந்தி நான் எப்பவும் இந்த கடையில தான் இருப்பேன், இனிமே அடிக்கடி என்ன பாப்பீங்க அப்படின்னு அவரு பல்ல மொத்தத்தையும் காட்டிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க, ஓ அப்படியான அந்த லேடி கேட்டுட்டு இருக்காங்க. அவரு கெக்கே பிக்கேன்னு சிரிச்சிட்டு இருக்க அந்த லேடி அவரை பார்த்துட்டு இருக்க, இந்தாங்க அப்படின்னு பேக்கை கொண்டு வந்து கொடுக்குறாரு சரவணன். எவ்வளவு ஆச்சுன்னு கேட்க 350ங்கிறாரு. இந்தாங்கன்னு அந்த லேடி நீட்ட சரவணன் கையில வாங்க, கொடுங்க மாப்பிள்ள அப்படின்னு அந்த பணத்தை வெடுக்குன்னு அவர் கையில இருந்து புடுங்கி கல்லாவுல போட்டுட்டு மீதி பணத்தை எடுத்து கொடுத்து, அம்மா அடிக்கடி வாங்க அப்படின்னு சொல்ல, வரேன்னு போறாங்க அந்த லேடி. சரவணனுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. இங்க பாருங்க இந்த கல்லா பொறுப்பெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ள எத்தனை வேலை தான் நீங்க பாப்பீங்க, நீங்க கஸ்டமரை மட்டும் கவனிங்க, பண விஷயத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவரு கெக்கே பிக்கேன்னு சிரிக்க, சரவணன் ஹைப்பர் டென்ஷனுக்கு போயிட்டு இருக்காரு. சரவணன் டென்ஷன் ஆகி அந்த பக்கம் போக மாணிக்கம் மெதுவா எழுந்து அந்த ரேக்லாம் இருக்க இடத்துக்கு வர்றாரு. அப்படியே ரேக்கை சுத்தி பாக்குறவரு ஒரு பாக்ஸ் எடுத்து கையில வச்சு பாக்குறாரு. லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கே, இதோ வேர்க்கடலை அப்படின்னு ஒரு பாக்கெட் எடுக்கிறவரு அங்கேயே அதை பிச்சு கீழே போட்டுட்டு வேர்க்கடலை எடுத்து அப்படின்னு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. டேஸ்டா தான் இருக்கு அப்படிங்கிறவரு அந்த பாக்கெட்டை எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு மறுபடியும் கல்லாவில் உட்கார்றாரு. அப்படியே சாப்பிட்டுட்டு குனியறவரு கல்லாவை பார்த்துட்டு, இம்புட்டு பணமா அப்படிங்கிறவர் விசிறிய ஓரமா வச்சுட்டு கல்லால இருக்க பணத்தை எடுக்கிறாரு. எடுத்து எண்ணிட்டு இருக்கவரு இந்த பக்கம் அந்த பக்கம் பாக்குறாரு. கொஞ்சம் பணத்தை எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு, ஆறு நிறைய தண்ணி போகுது, அதுல நான் ஒரு வாய் முண்டு குடிக்கிறதுல எதுவும் ஆக போறது இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீதி பணத்தை கல்லாவுல வைக்கிறாரு. அப்படியே ஜாலியா கடலையை சாப்பிட்டுக்கிட்டு விசிறிக்கிட்டு கண்ணை மூறி பின்னாடி சாயிறாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.